உள்ஒதுக்கீட்டிற்கான அரசாணை விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் அரசியல் எடுபடாது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பசும்பொன்னில் தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவர்களும் மருத்துவ படிப்பில் சேர்ந்து பயனடைய வேண்டும் என்பதற்காகவே 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். இந்த சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்க காலதாமதம் ஏற்பட்டதால் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டதாகவும் முதலமைச்சர் விளக்கம் அளித்தார். இந்த ஆண்டு நடைபெறும் மருத்துவ கலந்தாய்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதிபட கூறினார். அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் உணர்வுகளை மதித்து உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான அரசாணையை வெளியிட்டதாகவும் இதன் மூலம் சமூக நீதி பாதுகாக்கப்பட்டு உள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஆளுநர் ஒப்புதல் அளிப்பதற்கு காலதாமதமானதை வைத்து சிலர் அரசியல் செய்து வருவதாகவும் அவர்களது எண்ணம் நிறைவேறாது என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இன்றைக்கு ஏழை எளிய மாணவர்களும் சரிசமமாக மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்க இந்த படம். இது யாரும் கோரிக்கை வைக்கல. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் பேசிட்டு இருக்காரு. எதிர்கட்சி தலைவரும் கோரிக்கை வைக்கல, எதிர்கட்சி சேர்ந்தவர் யாரும் கோரிக்கை வைக்கல, இன்னைக்கு பொதுமக்களும் கோரிக்கை வைக்கல. அப்படி இருக்கின்ற நிலையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதயம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை இன்றைக்கு ஏழை எளிய மாணவர்கள் இன்றைக்கு அரசு பள்ளியிலே படிக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு அந்த மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும், அவர்களுக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்டமுன்வடை கொண்டு வந்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு சட்டமன்றத்திலே மேதகு ஆளுநர்களுடைய ஒப்புதல் பெறுவதற்கு அனுப்பிட்டோம். காலதாமது இதை வைத்து சில பேர் அரசியல் பண்றாங்க. இந்த அரசியல் எல்லாம் எடுபடாது. அம்மாவுடைய அரசு எதை கொண்டு வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்திய தீரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கும் அரசாணை தொடர்பாக எதிர்க்கட்சிகள் யாரும் கோரிக்கை விடுக்கவில்லை என்று குறிப்பிட்ட முதலமைச்சர், இதன் மூலம் மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் கனவு நிறைவேற்றப்பட்டு உள்ளதாக கூறினார்.